வெல்கம் டு கவிதாஸ் ஃபேஷன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 32 சைஸ் பிரின்சஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட பேக் சைடை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு க்ளாத்தை இதை மாதிரி வச்சு ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் 5 இன்ச்சு அதையும் இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் 6 இன்ச்சு அதை இதை மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட செஸ்ட்டு 32 இன்ச்சு, 32ல் 4ல் ஒரு பங்கு 8 இன்ச்சு, அந்த 8 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு உள்ளே எக்ஸ்ட்ரா துணி விட்டு தப்போம் இல்லைங்களா, அதுக்காக 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு 26 இன்ச்சு, அதில் 4ல் ஒரு பங்கு 6 இன்ச்சு, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேயும் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு, அதை நம்ம இதை மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு நமக்கு பின் கழுத்து எவ்வளோ வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு நம்ம மேலே கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு வச்சோம், கீழே 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பின்னாடி டக்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதோட உயரம் 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இதை மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் 1/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் டக்ஸ் பிடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்கோல் ஷேப் வரைஞ்சிக்கலாம். 1.2 இன்ச் வச்சு இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பேக் ஆம்கோல் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை இதை மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சு இதை மாதிரி லைன் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா கைப்பட்டி தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ நம்ம கட் பண்ண பேக் சைடோட கிளாத்தை வச்சு இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு, அதை இதை மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு இல்லைங்களா, மேலே கீழே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த நம்ம 1/2 இன்ச்சு எதுக்காக எக்ஸ்ட்ரா சேர்க்குறோன்னா கழுத்தோட ஷேப் ரொம்ப நீட்டாக அழகாக வரும், அதுக்காக. இதை மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக்கோட ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோலோட பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இதை மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலோட ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் ஷேப் வரைஞ்சி முடிச்சிட்டோம்.
டக்ஸ் பாயிண்ட்டு 9 இன்ச்சு. இது செஸ்ட்டு 32ங்கிறதுனால 9 இன்ச்சு. அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த டக்ஸ் பாயிண்ட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த 9 இன்ச்சு வச்சு இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இங்கேருந்து 3.25 இன்ச்சு வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கேயும் க்ராஸாக இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை இங்கேருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இங்கே மேலே ஒரு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம ஷேப் வரைஞ்சிக்கலாம். இதை மாதிரி ஷேப் வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. கட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை தான் கட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் போட்டு எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இதை மாதிரி ஒரு க்ராஸாக ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை மெயின் கிளாத் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி அளவில் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.